சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு நம்ம கோச்சின்னு திட்டிலாம் சாப்பாடு கொட்ட வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, நல்ல சூடாக சாப்பாடு, அதாவது சாதம் வடிச்சுட்டு அந்த குழந்தைய ஒரு மனையில் உட்காந்து வச்சுட்டு, சின்ன குழந்தைன்னா அப்பாவோ அம்மாவோ அந்த குழந்தைய மடியில் உட்காந்து வச்சுக்கலாம். நான் இப்போ சொல்கிறத அப்பாவோ அல்லது அம்மாவோ செய்யலாம். குழந்தைய ஒருத்தர் மடியில் உட்காந்து வச்சுக்கலாம். பெரிய குழந்தைன்னா அதுக்கு குழந்தைய தனியாக உட்காந்து வைக்கலாம். என்ன பண்ணணும், ஒரு வாழை இலை வாங்கிட்டு வரணும். அந்த வாழை இலை வாங்கிட்டு வந்து இந்த வாழை இலையை குழந்தைய எதிர்க்க போட்டு சுட 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 என்ன சாப்பாடு உண்டோ, புழுங்கல் அரிசியோ பச்சரிசி என்ன வீட்டில் வழக்கமோ அந்த அரிசியை நல்லா சாப்பாடாக வடித்து நல்லா சூடாக இருக்கணும் அந்த சாதம். அந்த சாதத்தை குழந்தைக்கு வாழை இலை போட்டு 2 கரண்டி அந்த சாதத்தை குழந்தை எதிர்க்க போட்டு அதில் அந்த குழந்தைகளே பெரிய குழந்தை எனக்கு நீ ஒரு நடுவில் ஒரு பள்ளம் பண்ணுமா அப்படி கை சுட்டுக்காமல் கொஞ்சம் காம்பா ஸ்பூனால் கூட பள்ளம் பண்ணலாம், கையை வச்சு சுட்டுக்க வேண்டாம். வச்சுட்டு அதில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, கரண்டி இருக்கு இல்லையா, இரும்பு கரண்டியாக இருந்தால் நல்லது, இல்லை சாதாரண கரண்டியாக கூட அந்த கரண்டியில் 4 கரண முட்டைன்னா நல்லா பெரிய ஸ்பூனால் 4 ஸ்பூன் நெய் குத்தி அது காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் ஜீரகத்தை போடணும். ஜீரகம் பொரிஞ்சு படப்படன்னு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அது வெடிச்சுட்டே இருக்கணும். அந்த படப்படம் வெடிச்சுட்டே இருக்க கொண்டு ஸ்வங்கின்னு அந்த சாத்து நடுவில் குத்தணும். அதை அந்த குழந்தை பார்க்கணும். அந்த மாதிரியா அதை செய்யணும். செஞ்சுட்டு கொஞ்ச நாளைக்கு வச்சு அது ஆறலாம். அப்படியே பத்திக்க சாப்பிடணும். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் அந்த சீரகத்தையும் அந்த நெய்யையும் அந்த சாப்பாட்டில் கலந்து குழந்தை வெறுமை ஒரு 2 ஸ்பூனோ இல்லை 1 வாயோ இல்லை 2 பருக்கியோ சாப்பிட்டா கூட போதும், பரவாயில்ல. அது சாப்பிட வச்சுட்டு நம்ம நீ போடும் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு கூட எழுப்பி அனுப்பிச்சுடலாம். அந்த குழந்தை தானாகவே விரும்பி சாதம் போடு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படி சொல்லணும்னா, சில குழந்தைகளுக்கு திருஷ்டி விடும். திருஷ்டின்னாக்க என் குழந்தை உண்மையே சாப்பிடல, இந்த குழந்தை நல்லா சாப்பிட்றதே அப்படின்னு நினச்சின்னா கூட யாரும் வேணும்னா திருஷ்டி போட போகிறதில்ல. அப்படி நினச்சின்னா கூட அந்த தாக்கம் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு சாப்பிட முடியாத போகலாம். அதனால் அந்த திருஷ்டி தோஷத்தை இந்த பரிகாரம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பண்ணுறது நீக்கி விட்டுடும். அதனால அந்த குழந்தை நல்லா சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கும்.